நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க ஒரு 8:30 9க்குள்ளே அவங்களோட மீல்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாது. அவங்க முழிச்சிட்டு இருந்தாலும் அவங்க நிறைய பேர் என்னென்னா 1 மணிக்கு சாப்பிட்டுட்ருப்பாங்க, இல்லை டீ காஃபி குடிப்பாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பிட்வீன் 10 and 4 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேறதுக்கான டைம் அது. அப்புறம் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டைம். அதுக்கப்புறம் ரெஜுவினேஷன் ஆகும். பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரீஜென்ரேட் ஆகும். தேவையில்லாத கெட்டுப்போன செல்கள் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த பிட்வீன் 10 and 4 நிறைய நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிட்டு இருக்கிறது தவறு தான். பட் நம்ம அந்த நேரத்தில் சாப்பிடும்போது நம்ம உடம்போட ஆற்றல் என்ன அப்படின்னா அதை ஜீரணம் பண்ணுறதுக்காக மட்டுமே போயிடும். இந்த வேலைகள் எதுவுமே நடக்காது. எல்லாமே கழிவு இருக்கா அப்படியே தேங்கி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணிட்டு வரேன், ஏன்னா நிறைய வந்துட்டுருக்கு, நான் இதை டைஜஸ்ட் பண்ணணும், அந்த கழிவு அப்படியே இருக்கட்டும், அப்புறம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கும் இதே ரிப்பீட் பண்ணோம், அடுத்த வாரம் ரிப்பீட் ஆகும், அடுத்த வருஷமும் இதே ரிப்பீட் ஆகும்போது அந்த ஒரு ஸ்டேஜில் கழிவோட தேக்கம் வந்து அதிகமாகும்போது தான் நமக்கு நோயோட ஆரம்பம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நைட்டில் அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்க போய் தூங்க முடியுமோ தூங்கிட்டு, அது தூங்குறது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 hours ரெஸ்ட்டு கிடச்சிது அப்படின்னா ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம் அவங்க உடம்பை. இப்போ நீங்களே வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க ஏசி ரூமில் வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா யூர் இன் ட்ரபிள் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஏசி அப்படின்றது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா வந்து மாறிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து எப்படி ஏசியை வந்து சமாளிக்கிறது நம்மளால? சரி, நமக்கு ரூமில் ஏசி போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா நல்லா அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். ஸோ அது ஏசி தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா நம்ம விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சுருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிவிட்டு வரணும். நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரெசர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா? நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க ஒரு 8:30 9க்குள்ளே அவங்களோட மீல்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாது. அவங்க முழிச்சிட்டு இருந்தாலும் அவங்க நிறைய பேர் என்னென்னா 1 மணிக்கு சாப்பிட்டுட்ருப்பாங்க, இல்லை டீ காஃபி குடிப்பாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பிட்வீன் 10 and 4 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேறதுக்கான டைம் அது. அப்புறம் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டைம். அதுக்கப்புறம் ரெஜுவினேஷன் ஆகும். பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரீஜென்ரேட் ஆகும்.